ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் யூனிட் 5ஓட வேட்டு ஷெட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 5ல நமக்கு இப்போ இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஸ்டார்டிங்கில் நமக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமி தனியாக ஒரு யூனிட்டாக இருந்துச்சு, டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தனியாக ஒரு யூனிட்டாக இருந்துச்சு. அப்போ நமக்கு யூனிட் 6 எக்கானமியாகவும் யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் இருந்துச்சு. ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு இப்போ யூனிட் 5ல் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் மாற்றம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லை, அதே தான் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு லாஸ்ட்டாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி டாபிக் வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு எங்கே இது எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கு ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, இது வரைக்கும் நமக்கு எக்கனாமி. அதுக்கடுத்து ஹியூமன் டெவலப் இண்டிகேட்டர்ஸில் இருந்து லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனோட டாபிக். இது ரெண்டுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது. எக்கனாமி ஆகட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் ரெண்டுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரோட தொடர்பு கொடுத்து தான் கேட்பாங்க. டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே நமக்கு வராது. குரூப் 4 வரைக்குமே நமக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டாப்பிக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பிடிஎஃபாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்து இப்போ பிகினராக இருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி படித்தவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் லெசன்ஸை தரோ பண்ணிடுங்க. ஒரு டாபிக் விடாமல் எல்லாமே தரோ பண்ணிடுங்க. எக்கனாமிக்கு தனியாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யூனிட் 5 இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. குரூப் 2 and 4க்கு 20 கொஷின்ஸ் இதுலேருந்து வரப்போகுது. ஸோ சிலபஸ் நமக்கு காமனாக தான் இருக்குது. சிலபஸும் இங்கே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் கவர் ஆகிற ஹெட்டிங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சிலபஸில் கொடுத்துருக்க ஹெட்டிங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டா நமக்கு 11th 12th மேஜராக எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நமக்கு 11th 12th தான் கவர் ஆகும். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5-year பிளான்ஸ், அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக 11th புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும், 12th புக்கில் எங்கெல்லாம் படிக்கணுங்கிறது உங்களுக்கு சாப்டர் வைஸ். இப்போ பாருங்கள், 5-year பிளான்ஸில் இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் 8.13 8.15 வரைக்கும் படிக்கணும். சைடில் பாருங்கள், ரீட் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதே கண்டென்ட் உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், 11ஆம் வகுப்பு 8.13 8.15, திட்டக்குழு மற்றும் நித்தி ஆயோக் தொடர்பான கூடுதல் தகவல்களை படித்து கொள்ளவும். இங்கிலீஷில் நீங்கள் என்ன கண்டென்ட்லாம் பார்க்குறீங்களோ அப்படியே அது உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஸோ யூனிட் 5 உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா யூனிட் 5 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எக்கானமி அண்டு பேக்கில் செகண்ட் ஹாஃபாக கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கீழே தனியாக உங்களுக்கு அந்த சிலபஸை பிரித்து கொடுத்து தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டில் தொடங்கி லாஸ்ட்டாக நடப்பு நிகழ்வுகளில் முடியுது, அது தனியாக கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பாலிட்டி அண்ட் எக்கனாமியில் கவர் ஆகும். எக்கனாமி இந்தியன் எக்கானமி டாபிக் உங்களுக்கு எக்கனாமியில் கவர் ஆகும். குரூப் 1க்கு படிக்கிறவங்க அடிஷ்னலாக நிதின் சிங்கானியா இல்லாட்டி ரமேஷ் சிங்கோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் நீங்கள் படிக்கலாம். புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், குரூப் 1 இல்லை குரூப் 2ல் கட்டாயமாக போஸ்டிங் வாங்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி படிக்க வேண்டாம். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸையும் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் மெயின்ஸில் அதிகமான ஸ்கோர் வாங்கி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போஸ்டிங்க்கு போக முடியும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த ஆத்தரோட புக்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிலபஸ் இவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிலபஸை ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு படித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். ஜென்ரல் ஸ்டடீஸை இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிட்டி, குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஹேண்ட் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்.
இதில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், அதே மாதிரி மெயின்ஸில் கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கவர் ஆயிருக்கு. 25 PDF 199 ருபீஸ்க்கு ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே இதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு PDF எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனலில் ஹர்ஷா TNPSC கிளாஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் சேனல் கமெண்ட் செக்ஷனில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்ஸ்ன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பிளேலிஸ்ட்டில் இருக்க ஸ்டடி டிப்ஸுங்கிற டாபிக் வீடியோஸை விசிட் பண்ணால் நீங்கள் நிறையா புதுசாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.